வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன் டிப்ல வந்து கமலா மாமி வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். போன வாட்டி வந்து நமக்கு ரிப்பன் நாடா வந்து எப்படி பண்றது, குழல் எப்படி வரும், என்ன போட்டா வரும் அதெல்லாம் சொன்னாங்க. இந்த வாட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நான் கடலைப்பருப்பு கோழி வெள்ளம் போட்ட கோழி எப்படி பண்றதுன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். வந்து கோழிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி பண்றா. வந்து கர்நாடகாவில் சர்க்கரை போட்டு பண்ணுவா, ஆந்திராவில் வேற மாதிரி பண்ணுவா. நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்கிழமையிலையும் கோழி பண்ணால் தான் அது விசேஷம்னு ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே. அது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஒரு கோழி வந்து முதன்மையான ஒரு இது ஒரு ஐட்டம். அதை வந்து எப்படி நான் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு அழகு கடலைப்பருப்பு அதை வந்து ஊற வைக்கணும். அதுக்கு வேண்டிய சாமானும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு அழகு கடலைப்பருப்பு அது வந்து 250 கிராம் வந்து மைதா மாவு. அதுக்கப்புறம் வந்து வாசனை சவா, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் வேணும். வெல்லம் வேணும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சத அளவு சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொடுப்போம். வந்து ஒரு அழகு கடலைப்பருப்பை நல்லா களைச்சிட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு ரொம்ப அழியெல்லாம் வேக வைக்கக்கூடாது, உதிரியாக வேக வைக்கணும். அதை வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் நாளி ஃபேன் போட்டால் அது உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை அரைக்கணும். அரைச்சா அப்படியே உதிராக மாவு இது நைஸாக நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கு வேண்டிய வெல்லம் வந்து சுமார் வந்து 200 கிராம் வச்சுக்கோங்களேன். அது வந்து பாகு வெல்லமாக இருந்தால் வடிகட்டிக்கணும், இல்லை வெள்ளை வெல்லமாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். வெள்ளை வெள்ளத்தில் பண்ணதே அதுக்கு இருக்கிறது கிடையாது. அதை வந்து பாகு வைக்கணும். பாகு வச்சுட்டு வந்து அதுக்கு வேண்டிய சாமானை போட்டுணும். வாசனை சாமான் போட்டு தேங்காய் போட்டு, தேங்காய் துருவினது தேங்காய், வாசனை சாமான், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் என்ன உண்டோ அதெல்லாம் அந்த பாகுலேயே போட்டுட்டு இந்த உதிரியாக இருக்கிற கடலைப்பருப்பு அரைச்சத்தை அதில் போட்டு கிளறினா நல்லா கெட்டியாக பந்து மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மைதா மாவு அதை வந்து கொஞ்சம் வந்து சமையல் எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் அதை விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு துளியோட்டு எல்லோ கலர் போட்டால் கொஞ்சம் நிறமாக நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா நிறைய தாராளமாக எண்ணெய் குத்தி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டா அப்புறம் திருப்பி எண்ணெயோ நெய்யோ குத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து பாகு கலர்ந்து ஒன்று கெட்டியாக இருக்கிறத இந்த மாவு கொஞ்சம் நாள் ஊறினா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஊறின ஒன்று கொஞ்சம் நோண்டு கொஞ்சம் இவ்வளோ எடுத்துட்டு அதை வந்து மேல் மாவு தொட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுற கல்லில் இட்டுக்கணும். இட்டுட்டு சின்னதாக இட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூரணத்தை உருட்டி அது மேலே வச்சு நீங்கள் அதை மூடி லேசாக நீங்கள் இட்டாக்க நல்லா மெல்லிசாக நல்லா வரும். அதை இட்டாக்க இட்டுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு அதை வந்து நெய் தட வேண்டாம், எண்ணெய் குத்த வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த மைதா எடுத்து அந்த தோசைக்கல்ல போட்டு நீங்கள் நிழலாக வந்து அடுப்பை எரிய வச்சு நிழல் போல் எரிய வச்சு அதை போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதை போட்டு திருப்பி போட்டு எடுத்தால் நல்லா அப்படியே மெல்லிசாக சாஃப்டாக நல்லா வரும். அதுக்கு அப்புறம் தான் நெய் தொட்டுட்டு சாப்பிடணும். அதுக்கு தோசைக்கல்லில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே குத்த வேண்டாம். அந்த எண்ணெய் விட்டு நம்ம பிசைகிற மாவில் அதுவே போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டு தாராளமாக விட்டு கொஞ்சம் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஊற இன்னும் நல்லாயிருக்கும். முதல்ல வந்து பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நாழி கழிச்சு இந்த பொருட்கள்லாம் நீங்கள் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை ஊற நல்லாயிருக்கும். அதனால அந்த இட்டு மெல்லிசாக இட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் தொட்டு சாப்பிடணும். இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து எண்ணெய் தொட்டு தான் தடவி ஸ்டைல்லே பண்ணுவோம். வாழை இலையில அது தேவையில்லை நமக்கு. அந்த மாவு தொட்டு பண்ணாலே போகும். நான் கூட வந்து வாழை இலையில எந்த தடவிட்டு தான் நான் பண்ணுவேன். இப்போதான் வந்து இது டிப்ஸாகவே இருக்கு, மாவு தொட்டுட்டே பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். ஆமாம், இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறோம். ஏன்னா எண்ணெய் நெய்யெல்லாம் அதில் நிறைய சேர்க்க வேண்டாம். அப்போ இது வந்து ரொம்ப நாள் வரையிலையும் சாப்பிடலாம். வெளியில் 2-3 நாள் நல்லா வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் நல்லா இருக்கும். இப்போ மாமி சொன்ன டிப்ஸை வந்து கேட்டிருப்பேன். இன்னும் நிறைய டிப்ஸை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன்.